நீங்கள் ஒரு 500 ஸ்டெப்ஸ் ஏறி போனீங்கன்னா மேலே ட்ராகனும் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆமாங்க. நாங்க ரீசென்ட்டா வியட்நாம் போயிருந்தோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, முவா கேவ்ஸ் அப்படின்ற லொகேஷன்ல ஒரு 500 படிக்கட்டு மேல ஏறி போனீங்கன்னா, மேல டிராகன் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ மேல ஏறி போற ஒரு ஸ்டெப்ஸுமே ரொம்ப கஷ்டமா இருந்தாலும், மேல ஏறிட்ட அப்புறம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஏன்னா வியட்நாமோட முழு அழகே எங்களுக்கு தெரிஞ்சது. ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாம மேல வந்து பார்த்தீங்கன்னா, மவுண்டெயினோட டாப்ல டிராகன் வந்து உருவாகியிருக்காங்க. அது மேல உட்காந்து நம்ம வியட்நாமோட அழகு பார்க்கறதுக்கே வேற மாரி இருந்தது. இந்த கேவுக்கு வர்றதுக்கு உள்ள வந்து 1,00,000 வியட்நாமீஸ் டாங் என்ட்ரி ஃபீஸ் ஆகும். அதே மாரி காலையில 6 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் தான் என்ட்ரி உள்ள அலோவ் பண்றாங்க. நீங்க ஹனாய்லேருந்து போறீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாவே கிளம்புற மாரி இருக்கும். ஹனாயிலிருந்து இது வந்து 100 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா மாரி அங்க வியட்நாம்ல வந்து பஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போகாது. நீங்க வியட்நாம் போறீங்கன்னா இது கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு இடம். அங்க இருந்து நீங்க பார்க்குற வியட்நாம் வந்து வேற மாரி இருக்கும். இந்த லொகேஷனோட ஃபுல் விளாக் நம்ம சேனல்ல இருக்கு. கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணி பாருங்க. தேங்க் யூ. சைனிங் ஆஃப்.